ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்குறோன்னா, நாங்கள் எங்கள் ஊர்லேருந்து பலாப்பழம் எடுத்துகிட்டு வந்தோம். அந்த பலாப்பழத்தை தான் வந்து கட் பண்ணுறோம். மாப்பழ வாழை எனும் முக்கனி என்று பெயர். முக்கனிகளை ஒன்று தான் இன்றைக்கி வந்து நான் கட் பண்ணுறேன். உங்களுக்கு மாம்பழம் அந்த வாழைப்பழம் வீடியோலாம் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன். பழப்பழம் நன்மைகள் அதிகமாக இருக்குது. பழப்பழ நன்மையை பற்றி நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் அதையும் பார்த்துக்கோங்க. பார்த்திங்கன்னா நாங்கள் பலாப்பழம் அரைஞ்சாச்சு பாருங்கள். அரைஞ்சோடனே அந்தளவுக்கு ஒரு வாசனையாக இருக்குது. இந்த பலாப்பழ கொட்டைகளை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிறாரு. ஏன்னா அது காரக்குழம்புல, கருவாட்டு குழம்புல அதெல்லாம் போட்டு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். என்ன ஒன்று, நம்ம இதை அரியிறப்ப வந்து கையில் வந்து எண்ணெய் தேய்ச்சிட்டு அரிஞ்சால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாலும் ஒட்டாது. செம்ம இனிப்பு இருக்குது. இந்த பலாப்பழத்தில் நம்மளுக்கு எந்தெந்த முறை எப்படி என்ன வேணாலும் செஞ்சு சாப்பிட்லாம். இதில் அரிஞ்சிட்டாரு பாருங்க. எனக்கு செம வாசனையாக இருக்குது, ஆர்வமாக இருக்குது, வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கும் பலாப்பழம் பிடிக்கணும், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு என்ன பேர் சொல்லுவீங்கன்னு கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம சேனல் ஃபஸ்ட் வாட்டி பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். என் கூட இன்னொருத்தவங்களும் வெயிட் பண்ணிவிட்டு உட்காந்துட்ருக்காங்க பலாப்பழத்துக்காக. மேலே பார்த்தா முள்ளாக இருக்கும், ஆனால் உள்ளே வந்து இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதுதான் வந்து சொல்கிறேன். செம்ம இனிப்பாக இருந்ததுங்க, ஒரு ஸ்வீட் மாதிரி இருந்தது. பாருங்களேன், இந்த சொலையை உரிச்சாச்சு எப்படி இருக்கு பாருங்களேன். மேலே பால் மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த வாட்டி சொல்ல செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஆனால் இந்த வாட்டி சொலை வந்து அதிகமாக இருந்தது, ஆனால் ரொம்ப சின்ன சின்னதாக ஆயிடுச்சு. என் கூட வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்களே அவங்கள இப்போ கொஞ்சம் பாருங்களேன். டப்பாவோட குண்டானோட வாங்கிட்டாங்க எங்ககிட்டேருந்து சண்டை போட்டு. அவன் சாப்பிட்றான். என்ன ஒன்று, அவளுக்கு வெக்கம் கொஞ்சம் வீடியோவில் கேட்குறதுனால. யாருக்கு பிடிச்சதோ இல்லையோ, எனக்கும் இந்த எலிக்குட்டிக்கும் பலாப்பழம் ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பலாப்பழம் பிடிக்கணும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் வாட்டி பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.